மக்களே, த 50 ஷோ வந்து ஒரு 4-5 எபிசோடு நான் பண்ணல. எனக்கு கொஞ்சம் இந்த வாமிட்டிங், உடம்பு சரியில்லாமல், டைமிங் செட் ஆகாமல் வீடியோ பண்ணாமல் போயிருச்சு. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 5 எபிசோடில். அதில் ஒரு 3 எலிமினேஷன் நடந்திருக்கு. டாஸ்கில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நிறைய வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே முழுசாக உங்ககிட்ட எத்தனை வந்து சேர்த்துடுறேன் இந்த வீடியோவில். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து நான் விட்ட எபிசோடோட மறுநாள் எபிசோட்ல இருந்து ஓகே, அந்த ஒரு எபிசோட்ல வந்து 2 கெஸ்ட் உள்ள அனுப்புறாங்க. எந்த கெஸ்ட்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ஸ்பிளிட்ஸ்வில்லா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ போகுது. அந்த ஷோவோட கெஸ்ட் ஓகே, அந்த 2 கெஸ்ட் உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விதமான கேம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் கொடுக்கறது, ஸ்டிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சித்தார்த்து கிட்ட கொடுத்துருக்காங்க. சித்தார்த் வந்து எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக வந்து சைமத்தும் அமித் கிட்ட கொடுத்துட்றாரு. அங்கே கொடுத்த உடனே அங்கே சில பல வாக்குவாதம் வருது. ஏன்னா நீங்கள் பிரின்ஸோட கையில் தான் இருக்கீங்க, பிரின்ஸு கீழே தான் இருக்கீங்கன்ற மாதிரி ஆகுது. அப்படி என்ன பண்ணுறாங்க, அது ரெண்டையும் இவங்க வாக்குவாதம் டிபேட் பண்ணி திரும்ப சித்தார்த்துக்கிட்டே கொடுத்ததுக்கப்புறம் சித்தார்த்து பேச, பிரின்ஸு பேச, நடுவில் வந்து சித்தார்த்து பிரின்ஸ் பேச அர்பாஸ் வந்துட்டார். அர்பாஸ் வந்து அந்த சுச்சுவேஷனே வேற மாதிரி மாறிடுச்சு. அர்பாஸ் வித் சைமத் வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. அது ஒரு தீவிரமான கண்டிஷன். இதுக்கு நடுவில் 2 கெஸ்ட் கூப்பிட்டாங்கல்ல, அவங்க அப்படியே இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதுன்ற மாதிரி வந்த வழியிலே 2 பேர் கூப்பிட்டாங்க போல. அவங்களுடைய சேஃப்டி காரணத்தினால அவங்க 2 பேரை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள். நிறைய பேர் கேமரா முன்னாடி என்னது இது இப்படிலாம் நடந்தா எப்படின்ற மாதிரி சண்டைகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வராரு லயன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அர்பாஸ் இல்ல சைமத், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர், 2 பேரும் வெளியே போகணும், இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா உங்க 2 பேருக்கான சம்பளம் கட் ஆயிரும், சம்பளம் கொடுக்க மாட்டோம் நீங்க இருந்த நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அங்க டீல் பேசுறாங்க. சம்பளம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது, டைரக்டா வந்து நீங்க பண்ணதுக்கு வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது பண்ணல அவங்க. 2 ஆப்ஷன் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் வந்து நாங்கள் வெளியே போல, சம்பளத்தை கட் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சாரி கேட்டாங்க. அதில் சைமத்து கேட்ட சாரி சரியா இல்லைன்ற மாதிரி அங்கே ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச உடனே திரும்பியும் கெஸ்ட்டை உள்ளே கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, லவ் ப்ரொபோசல் கேம் மாதிரி ஒரு கேமை வைக்கிறாங்க. என்னன்னா, யாருக்கு யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காயினை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு காயின் வாங்கணும். கேர்ள்ஸ் கிட்ட தான் காயின் இருக்கும். அந்த காயினை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு, அவ்வளோதான். அதில் ஏகப்பட்ட ப்ரொபோசல் நடந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், விட்டுருங்க. அடுத்து ஒரு புதிய காம்பினேஷன் உருவாச்சு. ஆர்யா மற்றும் நிக்கிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, இதெல்லாம் பேசி டிஸ்கஷன் நடக்குது. இதில் ஆர்யா நிக்கி 2 பேரும் கரெக்டாக இருப்போமா, நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், ட்ரஸ்ட்டாக இருக்கணும், லாயலாக இருக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அங்கே ஆர்யா வந்து ஒரு பயங்கரமான கேம் பிளே, நிக்கியை நம்பரை வச்சு என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஆர்யா. ஏன்னா ஆர்யாவும் நிக்கியும் ஒன்று சேருனா அது ஒரு 8வது அதிசயமாக இருக்கணும். அந்த மாதிரி சம்பவம் தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஒரு பிளே பண்ணுறான்ற மாதிரி ஆயிடுது. அதில் வந்து ஆர்யா மேலே டவுட் வச்சுக்கிட்டு ஆர்யா வந்து நிக்கி மேலே டவுட்டோடு தான் அங்கே பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஸோ மறுநாள் ஒரு நாள் 2 கெஸ்ட் வந்தாங்களா, அடுத்த நாள் வந்து சனி லியோன் மற்றும் கரண் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. ஓகே, வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அதில் வந்து காயின் யார்கிட்ட இல்லை. ஸோ அந்த கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி காயின் வாங்கணும். சில பேர்கிட்ட காயின் அப்படியே இருக்கும், காயின் போகாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, காயினை வந்து ஒருத்தர் கொடுத்து சேஃப் ஜோன் பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து ஒரு பலூன் கேம் வைக்கிறாங்க. பலூன் கேம்னா என்னன்னா, செலெக்ஷன் நடக்குது, பேராக நடக்குது. ஒரு ஆண், ஒரு பாய், ஒரு பாய், ஒரு கேர்ள், இவங்க 2 பேர் டீமாக ஆகணும். ஓகே, அதில் நம்பரை மேட்ச் பண்ணி எடுக்கிறாங்க. ரெட் 5, ப்ளூ 5 அப்படின்ற மாதிரி கலரை செலக்ட் பண்ண வச்சு அந்த கலரை பேஸ் பண்ணி அங்கே பேரிங் நடக்குது. ஸோ அந்த காயின் யாருக்கு வருதோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பேரிங் இப்படி தான் நடக்குது. இதில் பேர் நடந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் கலர் வந்தால் ரெட் டீம் அவங்க, ப்ளூ கலர் வந்தால் ப்ளூ டீம். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா பலூனு, ஸோ 2 திரையாக பிரிச்சுறாங்க. ஒரு கார்டன் ஏரியாவை 2ஆக ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாய்ஸ் நிற்கிறாங்க, ஒரு சைடு பாய்ஸு, இன்னொரு பக்கம் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. ஸோ ஒரு பேர்னா 2 பேரா, ஒரு பாய் ஒரு ஃபீமேலா. அதில் என்ன பண்ணிடுறாங்க, பாய் இங்கே நிற்பாரு, கேர்ள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்பாங்க. ஓகே, இவர்கிட்ட ஒரு ஆரோ இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு திரை, இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருப்பாங்க, அப்டக்கல் மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணணும்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இங்கேருந்து ஆரோவை போடணும்.
ஆரோவை போட்டு அங்கே ப்ளூ பலூனும் ரெட் பலூனும் இருக்கும். ஸோ ரெட் டீம் வந்து ரெட் பலூனை உடைச்சிட்டா அவங்க சேஃபு. ஒருவேளை ரெட் டீம் போய் ப்ளூ பலூனை உடைச்சிட்டா ப்ளூ டீம் சேஃப் ஆயிரும், ரெட் டீம் டான்சர் ஜோனுக்கு போயிடும். இதுதான் டாஸ்க்கு. ஸோ நம்மளுடைய பலூனை உடச்சி நம்ம சேவ் பண்ணிக்கணும், நம்மளையும் நம்ம பார்ட்னரையும் சேவ் பண்ணிக்கணும். இதுதான் டாஸ்க்கு. ஓகேவா? இதுல ஒருவேளை மாத்தி கலரை உடச்சிட்டா என்னன்னா அவன் சேஃப் ஜோன் போயிடுவான். அவன் சேஃப் ஜோன்ல போயிட்டு உங்க 2 பேர்ல யாரு உள்ள தள்ளணும்னு யோசிச்சு செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்க டான்சர் ஜோன்ல தள்ளுவாங்க. ஸோ எய்தர் பாய் போனோம் இல்ல கேர்ள் போனோம், இது 2 தான். அந்த டாஸ்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் டான்சர் ஜோனுக்கு போறாங்க. மனிஷா, ஷைனி, பிரின்ஸு, நேகல், ஊர்வசி, கரண், சாமி, லக்ஷய் அண்ட் நட்டாலியா, திவ்யா, இவங்க எல்லாரும் டான்சர் ஜோனுக்கு போறாங்க. டேஞ்சர் ஜோன்ல போயிட்டு ஓட்டிங் ஸ்பிளிட் ஆயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கேரனா ஊர்வசியா அப்படின்ற சுச்சுவேஷன் வருது. அந்த சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஊர்வசி எலிமினேட் ஆயாச்சு. ஸோ ஆக்சுவலாக ஊர்வசி நாளே எவிக்ட் ஆக வேண்டியது, அவங்களோட புண்ணியம் தப்பிச்சிருந்தாங்க. பட் இந்த நாள் ஊர்வசியை காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. இது ஒன்று. இது நடந்து முடியுதா? அடுத்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷா இருக்காங்கல்ல, மனிஷாவுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. 2-3 நிமிஷம் ஐஸ் டப்ல இருக்கணுமா. ஐஸ் டப்ல அந்த ஐஸ் பாத் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்ம காலில் குளிரில் வெளியே போகிறதே கஷ்டமாக இருக்குது. அதில் போயிட்டு கரெக்டாக மனிஷா எவ்வளோ நேரம் ஐஸ் டப்ல இருப்பாங்கன்றது வெளியே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மனிஷா உள்ளே பண்ணணும் கரெக்டாக. ஆனால் அது தெரியாது எத்தனை நிமிஷம் மனிஷா இருப்பாங்கன்றது மனிஷாக்கே தெரியாது. ஆனால் மனிஷா அது கரெக்டாக மேட்ச் பண்ணணும். வெளியே இருக்கவங்க கூட உள்ளே இருக்கிற மனிஷா மேட்ச் பண்ணால் அவங்களுக்கு காசு வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை மனிஷா பண்ணி முடிச்சு 9,64,000 ரூபாய் அந்த மணி பாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து ஸ்ருதிகா ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஓட்டிங் ப்ராசஸில். யாரு? ஊர்வசி எலிமினேட் ஆனாங்களே, அந்த ஓட்டிங்கில் வந்து ஆர்யா ஸ்பையா வேலை பார்த்துருக்கா, இது ஏதோ வேலை பார்த்துருக்கா ஆர்யா அப்படின்றத ஸ்ருதிகா கண்டுபிடிக்கிறாங்க. அதை தான் கரெக்டாக ஸ்ருதிகா ஃபைன் பண்ணிட்டாங்க. இன்டெலிஜென்ட்னா ஸ்ருதிகா தான், அதை பயங்கரமாக கண்டுபிடிச்சு இது நடக்குது. அடுத்து மறுநாள் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த ஐஸ் பாத் அன்னைக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் பண்ணுறது தான் டாஸ்க். என்னன்னா ஒவ்வொரு டீமில் ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணிடுறாங்க. 6 பேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பாம்பு மாதிரி ஒரு இது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. அதில் என்ன பண்ணணும்னா 4 டீம் இருக்குது. நிக்கி டீம், அர்ச்சனா டீம், கிருஷ்ணா டீம் அண்டு இது இவங்களோட டீம் யாரது, ஐயோ நேகல் டீம். இந்த 4 பேர் 4 டீம் இருக்குது. ஓகே, இந்த 4 டீமில் ஒரு டீமில் 6 பேரோ சம்திங் இருப்பாங்க. எத்தனை பேருன்னு தெரியல எக்ஸாக்டாக, 8 மெம்பர்ஸ் சம்திங் ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த 2 டீம் ஃபஸ்ட்டு நிக்கி டீமுக்கும் நேகல் டீமுக்கும் வருது. அதில் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கையில் பின்னாடி வச்சுக்கிட்டு தவிழ்ந்து போகணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க தவிழ்ந்து போகணும். அங்கே போய் பாஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆள் போகணும். இப்படி பாஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணணும்னா சாவி இருக்கும். அந்த சாவி வாயில் வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த இதுவை தாண்டிட்டு வாயில் இருக்கிற சாவியை இன்னொருத்தன் வாயில் நீங்கள் மாற்றணும். கையெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படியே வாய் டு வாய் அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து ஒரு 5 இந்த இது இருக்கும் இல்லையா, அந்த தாயக்கட்டைன்னுவாங்கல்ல, அந்த தாயக்கட்டையை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்னேக்கை வந்து கரெக்டாக வந்து பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். இது அரேஞ்ச் பண்ணுற டீம் சேவ்டு, அரேஞ்ச் பண்ணாத டீம் அன்சேவ்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி டீம் பயங்கரமாக, ஆக்சுவலாக வந்து லீடு எடுத்தது என்னமோ நேகல் டீம் தான் பயங்கர லீடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அந்த பஸ்ஸில் அறப்புறதுல சொதப்பிட்டு நிக்கி டீம் ஜெயிச்சிரும், நேகல் டீம் தோத்துரும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் கிருஷ்ணா டீம். இதில் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணா டீம் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் ஒரு பீஸை மட்டும் திருப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2மே அர்ச்சனா டீம். ஸோ அந்த நிக்கி அண்ட் அர்பாஸ் டீம் இருக்குல்ல, 2 இடத்துலையும் சேஃப் ஆகி கடைசியில் மாட்டிப்பாங்க. நேகல் அண்ட் கிருஷ்ணா டீம் மாற்றிக்கும். அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் டீம் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும். எப்படி தோத்த டீம்ல இருந்து 5 பேரை வந்து டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும். ஓகேவா? அதில் 10 பேர் எத்தனை பேரும், நட்டாலியா, காக்கா, ரிதி, அர்ஷி, கிருஷ்ணா, டீனோ, ஷைனி, மோனலிசா, ரிதிமா அண்ட் தேஜஸ்வினி, இந்த 10 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. எப்படி 10 பேர் டேஞ்சர் ஜோன் போறாங்க. அதுல ரிதி வெசஸ் ஆர்ஷி, இவங்க 2 பேருக்கு பயங்கரமான சண்டை. ஏன்னா ஆர்ஷி வந்து பயம் இருக்குது அவங்க நாமினேஷன் போறதுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய கேம் வந்து கூட இருக்கவங்களையும் ஏமாத்தி விளையாடுறாங்கன்ற மாதிரி ரிதியோட தாட். அங்க பயங்கரமான சண்டை நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்னா சேஃப் ஆர் அன்சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பாம்பை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண வைக்கிறாங்க அந்த 10 பேருமே. அதில் வந்து ஒருத்தர் மட்டும் சேவ் ஆவாங்க, மற்ற எல்லாரும் சேவ் ஆகிட்டு ஒருத்தர் அன்சேஃப் ஆகி காலி ஆவாங்க. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பக்காவாக கேமை விளையாடி ஆருஷியை முடிச்சு விட்டாங்க. எப்படி பக்காவான கேம் விளையாடுனது யாருன்னா
டீனோ பக்கவா கேம் விளையாடி ஆரிஷ் முடிச்சு விட்டு வீட்டை வெளியே அமைச்சாச்சு. ஆரிஷ் எவிக்டட். அடுத்ததாக ஓட்டிங் ப்ராசஸ்ல ஒரு எவிக்ஷன் நடக்குது. ஓட்டிங் ப்ராசஸ் எவிக்ஷன்ல தேஜஸ்வினி அவுட். ஸோ ஊர்வசி, ஆரிஷி அண்ட் தேஜஸ்வினி டப்புன்னு 3 பேர் அவுட் ஆகி அமுச்சு விட்டாச்சு. இது நடக்குது. அடுத்து இன்னைக்கு ஒரு நேற்று எபிசோட்ல நடந்த டாஸ்க்கு ஏன்னா அந்த பூனை இருக்குங்களா, அந்த ஃபீமேல் அந்த மாஸ்க் மாதிரி அந்த பூனை வந்து 2 பேரை செலக்ட் பண்ணுது. ஒன்று பிரின்ஸையும் சைமதியும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்னன்னா அந்த டாஸ்க் ஜெயிச்சிங்கன்னா மணிப்பாட்டில் காசு ஆட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன டாஸ்க் என்ன பண்றாருன்னா, ஒரு கார்டு 3 கார்டு வச்சிருக்காங்க. ஒரு கார்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு அன்சேவ் பண்ணும் ஒரு பிளேயரை டேஞ்சர் ஜோன்ல பண்ணும். அந்த பிளேயர் யாருன்னா 5S. ஸோ ஒரு பக்கம் பயங்கரமான அந்த டீம் அர்பாஸ் டீம்ல இருக்கிற 5S பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு போட்டு முடிச்சு விட்டாங்க அவரை. அதை பண்ணதால 25,000 ரூபாய் வந்துருச்சு. 2வது கார்டை ஓப்பன் பண்ணா 2 பேர் டேஞ்சர் ஜோன்ல போடணும்னு வந்துருச்சு. ரஜத் அண்ட் அதான். ஸோ அதே டீம்ல இருக்கிற ரஜத் அண்ட் அதானை போட்டு கால்குலேஷனும் டீம் பிளானிங்லாம் நிறைய இருக்கு. அதனால அவங்க 2 பேரையும் அன்சேவ் பண்ணிட்டு எங்க டீமை ஸ்ட்ராங் ஆக்குறோன்ற மாதிரி பிரின்ஸும் பயங்கரமான பிளானை போட்டு பிரின்ஸ் அண்ட் சைமத் பண்ணிடுறாங்க. 3 பேர் டேஞ்சர் ஜோன் வந்தாச்சு. அடுத்து 3வது கார்டை ஓப்பன் பண்ணும்போது அவங்க நாங்கள் பண்ண மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா அந்த 3வது கார்டில் நீங்க 2 பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு போறீங்கன்ற மாதிரி வந்துருச்சு. அது நெகி நாங்கள் பண்ணல, நாங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம். எங்ககிட்ட இருக்கிற அட்வான்டேஜை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை பண்றோன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அந்த டீம்ல இருக்கிற 3 பேரை டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளி 75,000 ரூபாய் காசை வந்து மணிப்பாட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு புக் வைக்கிற டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த புக் வைக்கிற டாஸ்க் என்னன்னா, மினிமம் ஒரு 6 மேல புக்கை வச்சு அதை டிராவல் பண்ணும். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு போய் வைக்கணும். அதுல வந்து 1,77,000 ரூபாய் ஜெயிச்சாங்க. ஓவராலா இப்ப பாத்தீங்கன்னா மணிப்பாட்டில் 11,66,000 ரூபாய் அந்த மணிப்பாட்டில் இருக்குது. இதுதான் இன்னைக்கோட நிலைமை. நாளைக்கு இன்னைக்கு எபிசோடு இதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு நாளைக்குன்றது அதை மட்டும் தவிர்த்துருங்க. ஸோ இது நேற்று எபிசோடில் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. புதுசாக வைல்டு கார்டராக 4 பேர் உள்ளே வராங்க. அதில் ஒரு 4 டீமாக பிரிஞ்சுட்டு ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது. அது எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்குது. அந்த சர்ப்ரைஸ் வரையும் வெயிட் பண்ணிடுங்க. பை கைஸ்.